ஆதி, எதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போய் இந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க? உங்களையும் குழந்தையும் இப்படி தவிக்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கானே அந்த ராஸ்கல் மேல. உங்களை கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துப்பான், அப்புறம் வேண்டான்னு தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுவானா? அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது பாரதி. என்னக்கா யோசிக்கிற? ஆதி சார் சொல்ற மாதிரி போய் அந்த நாள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கா. அவனெல்லாம் போலீஸ்ல சொல்லி உள்ள தூக்கி வச்சாதான் புத்தி வரும். சொல்றேன்ல, போங்க பாரதி, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. என்ன பாக்குறீங்க பாரதி? ஓ, இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? எப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க, தெரியும் அவ்வளவுதான். இப்ப பிரச்சனை அது இல்ல. உங்களை விட்டுட்டு போனவன சும்மா விடக்கூடாது. இந்த 5 வருஷமா நீங்க பட்ட வேதனைய அவன் சாகுற வரைக்கும் அனுபவிக்கணும். ஆமாக்கா, அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் போனா போதுன்னு விட போய் தான் இஷ்டத்துக்கு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்துறானுங்க. ஒண்ணு சாகுற வரைக்கும் ஜெயில இருக்கணும், இல்ல கைய கால உடைச்சு ரோட்ல பிச்சை எடுக்க விடணும். மனோ, இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். பாரதி, நீங்க என்ன பைத்தியமா? உங்களை ஒருத்தன் தவிக்க விட்டுட்டு போயிருக்கான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மனோ பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனை திட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். எனக்கு நேரம் ஆகுது, வீட்டுக்கு போலாம். இப்ப நீங்க வண்டியை எடுக்கிறீங்களா இல்ல நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுவேன்? இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு செஞ்சது துரோகம்னு உங்களுக்கு தெரியுது, தெரியலன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான், அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னா எங்க மேல கோவப்படுறீங்க? பாரதி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? இல்ல சார், எனக்கு அவர் மேல எந்த கோவமும் இல்ல.